எவ்வளோ தக்காளி இருக்குன்னு பாருங்களேன். நல்லா பழுத்து சூப்பராக இருக்கு. இந்த முள்ளை கத்திரிக்காய் செடி ஒன்று வச்சாலே போதும், நமக்கு ஒரு நாளைக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் காய்க்கும். இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மாடி வந்து கிளீனாகவும் இருக்கு, நல்லா தாராளமாகவும் இருக்கு. இது வந்து சுகருக்கு சாப்பிட்றது. இந்த வெங்காயம் வந்து இப்படி ஆயிடுச்சு, வளருமா வளராதா எனக்கு தெரியல. இந்த சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம கார்டனை வந்து எப்படி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாடியில் எல்லாமே நான் கீழே தான் வச்சுருந்தேன். தரையில் ஒயிட்டுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செம்மண் கரையெல்லாம் படிஞ்சிச்சு. இந்த கரை வந்து எடுக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது நான் எடுக்கும் போது உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாரிஸில் வந்து ஒரு லிக்விட் விற்கிது, அதை போட்டு நம்ம தேய்ச்சிட்டு எடுத்தோம்னா அந்த கரையெல்லாம் போயிடும். அது மண் கரை தான், அதனால் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம கீழே வச்சா என்னெல்லாம் பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இந்த தரையில் வந்து ஊறும். சரி, அதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தப்போ வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். மேலே கட்டினாக்கா அதுக்கடுத்து இங்கே ஒரு ரூம் போடலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். அதனால் அது வந்து மறுபடியும் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி வேணாம், டெம்பரவரியாக வச்சுருவோம், ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தப்போ நமக்கு வந்து கொத்தனார் தம்பி இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாரு. அதாவது அந்த சிமெண்ட் கல் இருக்கு இல்லைங்களா, லென்த்தான கல், அதை வாங்கிட்டு வந்து இப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி வச்சுட்டு அது மேலே தூக்கி அது மேலே கடப்பாக்கல் வாங்கி போட்டுட்டேன். இங்கே மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 12,000 ரூபாய் ஆச்சு, கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 13,000 ரூபாய். மொத்தமே வந்து எல்லா செலவும் சேர்த்து கூலி மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து 25,000 ரூபாய் ஆச்சு. நம்ம 25,000 ரூபாய் பண்ணாலும் நமக்கு சௌகரியமாக பாருங்கள் சூப்பராக இங்கே எடுத்து அடுக்கிற அளவுக்கு இருக்குது. இந்த அகலம் பத்தலைனாலும் இந்த வெயிட் ஏற்றுற அளவுக்கு தான் நான் இதெல்லாமே வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே விதை போட்டோம் இல்லைங்களா, அது வந்து அவரைக்கொடியெல்லாம் வந்து ரெடி. இது அவரைக்கொடியா இல்லை கொத்தவரங்காவான்னு தெரியல, காய்ச்சவனா தான் தெரியும். ஏன்னா நிறைய விதை போட்டோம் இல்லையா, அதனால் எனக்கு வந்து தெரியல. இந்த சைடு ஃபுல்லாக இது வந்து செடி அவரைன்னு தெரியுது எனக்கு. செடி அவரையா இல்லை கொத்தவரங்காவா, சரி காய்ச்சதுக்கப்புறம் இதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி இந்த தொட்டிலெல்லாம் நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உடனே எடுத்து நட்டு வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலெல்லாம் சின்ன பூச்செடியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து இன்னும் இந்த பூச்செடி வந்து எடுத்து வேறு தொட்டியில் வைக்கணும். சின்ன தொட்டி இருந்தால் அதில் வச்சிடலாம், பூக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா அம்மன் பச்சரிசின்னு சொல்லிட்டு வரும், நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும் அந்த செடி இது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா முருங்கை விதை நட்டு வச்சேன், அது வந்து வளர்ந்துருக்கு. வளர்ந்ததுக்கப்புறம் இதில் ஒரு செடியை விட்டுட்டு மீதியை எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி, அதுலேயே அப்படியே நம்ம வீட்டில் வந்து கடை வச்சுருக்கோம் இல்லைங்களா, கடையிலேருந்து வர்ற இந்த சௌச்சௌ எல்லாத்தையும் நான் வந்து ஊனி வச்சுருக்கேன் அங்கங்கே. அது வளர்ந்த உடனே கொடி ஏற்றி விட்டுறலாம். இது மேலேயும் அந்த க்ரீன் கலரில் வருது இல்லைங்களா, அந்த துணி போடலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். அதுவும் போடும்போது நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த திராட்சை செடியை கொஞ்சம் பெரிய தொட்டியில் மாற்றி வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா பசலைக்கீரை, இது பருப்புக்கீரை. இதில் நடுப்புற நான் வந்து பூண்டு ஊனி வச்சுருக்கேன். இதில் கோஸ் செடி வச்சுருக்கேன், இது வளர்ந்த பிறகு தான் நமக்கு தெரியும். இது கூட என்ன செடின்னு தெரில, சின்ன செடியிலேயே பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இல்லை ஒரு சமயம் எனக்கு தெரிஞ்சு இது வெள்ளரிக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். குண்டு வெள்ளரிக்காய் ஒன்று வரும் இல்லைங்களா, அதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம டேரி பூ. அடுத்து இந்த டேரி பூ செடியில் பாருங்கள் எப்படி பூ பூத்துருக்கு, எவ்வளோ பெரிய பூவாக பூத்து இருந்தது, இப்போ காஞ்சிடுச்சு. அடுத்து இந்த கலையில் வந்து மொட்டு வச்சுருக்கு. இந்த செடியும் அதே செடி தான். இது வந்து கத்திரிக்காய் செடி, இது என்னோடய தம்பி கொண்டு வந்து கொடுத்தாப்புல. நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வளர்ந்துருச்சு. இது வளர்ந்ததுக்கப்புறம் இந்த முள்ளை கத்திரிக்காய் செடி ஒன்று வச்சாலே போதும், நமக்கு ஒரு நாளைக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் காய்க்கும். அந்த அளவுக்கு இது தரமான ஒரு செடி. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு வெத்தலை செடி இருக்குது, இது வெள்ளை வெத்தலை. அதுக்கப்புறம் தக்காளி செடி, இது தானாக வளர்ந்தது. இதுவும் அந்த செடியும் ஒரே செடி தான். இது பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, இந்த பெரிய தொட்டியில் வைக்கலாம், அப்போ தான் தரமாக வரும்னு வச்சுருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் கத்திரிக்காய் செடி போட்டிருக்கேன். இது வளர்ந்தவுடனே வேறு தொட்டியில் எடுத்து வைப்போம். இங்கேயே நமக்கு கத்திரிக்காய் செடி இருக்குது, கன்று விட்டேன் இல்லைங்களா, அது கொஞ்சம் வளர்ந்தவுடனே எடுத்து வைப்போம்.
இந்த வெங்காயம் வந்து இப்படி ஆயிடுச்சு, வளருமா வளராதா எனக்கு தெரியல. நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஏன் இப்படி ஆயிடுச்சு, இல்லை இதை எடுத்துடலாமா. 8 மாதம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க வெங்காயம் வளர்கிறதுக்கு. அதே மாதிரி பாவக்காய் செடி இப்போ தான் நமக்கு வந்து பூ வச்சிட்ருக்குது, காய்க்கல. அதுக்கு பெருங்காய தண்ணி ஊற்றணும். இன்னும் நான் உரம் எதுவுமே போடலை இதுக்கு வந்து. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த வாட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காய் விதை எதுவுமே தரமாக இல்லை, சும்மா இப்படி தான் வளருது. வளரட்ட பார்க்கலாம். இங்கேயும் ஒன்று ஊனி வச்சுருக்கேன் பாருங்கள், அது பாருங்கள் வளர்ந்துருச்சு பாருங்கள். அதே மாதிரி இங்கே கோஸ் செடி வச்சுருக்கேன், இது வளரட்டும். இது வந்து சுரக்காய் செடி. கீழேருந்து ஒரு கொடி ஏற்றி விட்டு இங்கே வரைக்கும் வளர்ந்துருச்சு பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா தங்கரளி செடி. இது புளிச்சக்கீரை செடி. இது வந்து கத்திரிக்காய் செடியை எடுத்து ஊனி வச்சுருக்கேன். இதுலேயுமே கத்திரிக்காய் செடி ஊனி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிறுக்கீரை, அதுக்கப்புறம் தக்காளி செடி, கத்திரிக்காய் செடி இதில் இருக்குது. இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது தெரிஞ்சிடுச்சு. இது வந்து கொத்தவரங்காய் செடி தான். இதை பாருங்க வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கடுத்து இங்கே ஒரு குட்டி பாவக்காய் செடி. இது மேலே ஏறவே மாட்டேன்து. சரி, ஏறுற வரைக்கும் ஏறட்டும். காய்க்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க, செம்ம குட்டி பாவக்காய். ஐயோ, நான் கூட என்னடா இது காய்க்கவே இல்லை, சரி அவ்வளோதான் பழகுதுன்னு நினச்சேன். ஓகே, இனிமேல் இது காய்ச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம கீழே போகலாம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் அகலமாக போட்டு வச்சுருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயங்கால நேரத்தில் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்காக ரமேஷ் கேட்டான். ஆனால் இப்போ முக்கால்வாசி ரமேஷ் வந்து மழை பெய்யல அப்படின்னா வெயில் காஞ்சா இங்கே தான் வந்து உட்காந்து இங்கே பார்த்துக்கிட்டு லேப்டாப் எடுத்துன்னு வச்சுக்கின்னு வேலை செய்கிறான். நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். பாருங்கள், இங்கே உட்காந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு பொங்கலுக்கும் பானை வாங்கி பொங்கல் வைக்கிறேங்க இல்லைங்க, இதையுமே நான் டிசைன் பண்ணி மேலே செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இதுவும் ஒரு நாளைக்கு வந்து நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். மேலே பார்த்திங்கன்னா இந்த கொடி போயிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, தங்கரளி இப்படி கட்டி மேலே கொண்டு போயிட்டேன். இது நல்லா வளர்ந்து மேலெலாம் போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இது வெத்தலை செடி பாருங்கள், இங்கே வச்சுட்டு இதுலேயே நான் ஏற்றி விடுறேன். இதுலேயே மேலே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கொக்கு மந்தாரன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, வாங்கிட்டு வந்தேன். இது இன்னும் நான் வைக்கல, வேறு ஒரு தொட்டியில் வைக்கணும். இது வந்து மனோரஞ்சிதமா, மனோரஞ்சிதம் வந்து அங்கே இருக்குது. இது இன்னொரு பூ, அது பேர் என்ன மறந்துட்டேனே, இதோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க. பவளம், இல்லை 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 எனக்கு மறந்து போச்சு, நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் கொய்யா வந்து இங்கே ஒரு செடி வந்து அந்த ஆர்கே பட்டுற தம்பி தான் கொடுத்து விட்டாப்புல. அது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போச்சு. சரி தூக்கி தான் போடணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி கொஞ்சமாக வளர்ந்துருந்தது, அதனால் இந்த டயரில் வந்து வச்சுட்டேன். அது நல்லா துளுக்குது. இது வந்து நம்ம கொடைக்கானல்லேருந்து எடுத்துன்னு வந்த செடி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா தானாகவே வளர்ந்துருச்சு. அது பார்த்திங்கன்னா இதோ இதில் வளர்ந்துருக்கு. மல்லி செடியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 தொட்டியில் வச்சுட்டேன். இந்த வாட்டி நமக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் மல்லி நிறைய பூக்க போகுது பாருங்கள். நான் எவ்வளோ பூ பறிக்கிறேன்னு சொல்கிறேன். அப்புறம் இந்த தொட்டியில் நம்ம வந்து பன்னீர் ரோஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே ஒரு ரோஸ் இப்போ தான் துளுக்குது. ஒரு தொட்டியிலேருந்து எடுத்து வச்சேன். இங்கே ரோஸ் எல்லாம் துளுக்க ஆரம்பிச்சிருச்சு. சாமந்தி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருந்தது, அதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வேறு தொட்டியில் வச்சு இந்த தொட்டியில் வந்து கொஞ்சமாக வச்சுட்டேன். அதே மாதிரி இங்கேயும் மல்லி பாருங்கள், இதெல்லாம் நார்மல் மல்லி. இது செம்பருத்தி, இது ரெட் கலர் செம்பருத்தி, இது வந்து அடுக்கு மல்லி. இது வந்து ஹைப்ரிட் தான், பெரிய பூவாக இருக்கும் இல்லைங்களா அந்த செம்பருத்தி. இது வந்து நார்மல் செம்பருத்தி இது. அதுக்கப்புறம் இது வந்து மல்லி, நம்ம நார்மல் மல்லி தான். இது பன்னீர் ரோஸு. அதுக்கப்புறம் இங்கே வந்து சின்னதாக ஒரு தொட்டியில் நான் வந்து செம்பருத்தி வச்சுருக்கேன். நிறைய இந்த தடவை செம்பருத்தி, மல்லி, ரோஸு எல்லாமே வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு கலரும் எல்லா கலரும் இருக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்தது. இது வந்து நல்லா ஹைட்டாக போயிட்டு நல்லா பூக்குது இந்த ஒத்த செம்பருத்தி. அதுக்கப்புறம் சம்பங்கி வந்து இப்போ பூக்காது, அதனால் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே ரோஸ் செடி ஒயிட்டு. இது பார்த்திங்கன்னா அரளி. கீழே வந்து பெரிய பெரிய செடி வச்சுருக்கேன். இது அதையும் கொண்டு வந்து மேலே வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா தொட்டியிலேருந்து இந்த மாதிரி டயருக்கு மாற்றி வச்சுட்டேன்னா அதுக்கு இடமே பத்தலை. அதுலேயுமே ஒரு இது வச்சுருக்கேன் பாருங்கள், சவுச்சவு வளர்ந்ததுன்னா அப்படியே கொடி ஏற்றி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தக்காளி எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா தானாக வந்தது தான். எவ்வளோ தக்காளி இருக்குதுன்னு பாருங்களேன், சூப்பராக. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி. இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் தக்காளி, அதுவுமே நாட்டு தக்காளி.
அதுக்கப்புறம் இது வந்து வெள்ளை பொன்னாங்கண்ணி. இது வந்து நமக்கு இது எல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டேன் நான். அது என்ன செடி? வல்லாரை, காட்டு வல்லாரை. இது வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி. இது நான் இதோட 3 தடவை கட் பண்ணிட்டேன். அது பாட்டுன்னு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இந்த தொங்க விடுற செடியில் வந்து இந்த கீரை வச்சோம்னா வளரும். இந்த 3 கீரையுமே நம்ம அதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த சாமந்தி எல்லாமே நான் இப்போ வாங்கிட்டு வந்து ஒரு செடியை 2 தொட்டியில் மாற்றி வச்சுருக்கேன். இந்த தடவை நான் எப்படி பிளான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ஃபுல்லாக, அதாவது பூக்கிற செடியாக பூச்செடி எல்லாத்தையும் வச்சுட்டேன். ரோஸு, மல்லி, செம்பருத்தி, இந்த மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு போட்டு அதுக்கப்புறம் 2வது ஸ்டெப்பு, 2 ஸ்டெப்பு. இடமும் வந்து நமக்கு நல்லா கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாகவே ரோஸ் வச்சுருக்கோம். இங்கே வந்துட்டு கொஞ்சம் கீரை, கொஞ்சம் வந்து நம்ம இந்த காய்கறி செடி அந்த மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா மாறி 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 வரும். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா காகிதம் பூச்செடி. இது இங்கிலீஷில் வேறு ஏதோ சொல்லுவாங்க. இதுவுமே ஆர்கே பட்டுற தம்பி தான் கொடுத்து விட்டாப்புல. அதுக்கப்புறம் கரும்பு வந்து ஊனி வச்சுருக்கேன். எந்த மாதிரி வளருதுன்னு பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, சாமந்தி இப்படி எடுத்து தனித்தனியாக ஊனி வச்சுருக்கேன் அப்படின்னு. இது வந்து நம்ம கொடைக்கானல்லேருந்து எடுத்துன்னு வந்த செடி தான். வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் மருதாணியும் நமக்கு வந்து இந்த வாட்டி நல்லா வளர்ந்துருக்கு. இந்த செடியில் பார்த்திங்கன்னா பாருங்கள், நிறைய பச்சை மிளகாய், மல்லி செடி இருக்குது. அதுலேயே பச்சை மிளகாய். பூத்துருச்சுப்பா இந்த செடியும். சூப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாசனைலாம் வராது. காக்கட்டான் இல்லை, வாசனை வருது. சிகப்பு காக்கட்டான் இது இந்த சீசனில் பூக்கிற செடி. இது நான் உள்ளே மறைச்சிட்ருக்கவும் எனக்கு தெரியல. நல்லா பூக்க ஆரம்பிட்டோம். நிறைய பூ இருக்குது பாருங்கள். இது வந்து மொத்தம் 3 கலர் நம்மக்கிட்ட. 4 கலர் வந்து சாமந்தி இருக்குது. ரெட்டு, ஒயிட்டு, எல்லோ. இது வந்து பிங்க் கலரில். இது வந்து சுகருக்கு சாப்பிட்றது. இந்த செடியோட பேர் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து லெமன் கிராஸு. இது நம்ம வீட்டிலையே விதை போட்டு வளர்ந்த எலுமிச்சம் செடி. இது பார்த்திங்கன்னா அந்த டேபிள் ஆரஞ்சு. இது வந்து லெமன் செடி. இதுவும் நம்ம வீட்டிலையே விதை போட்டு அப்படியே வளர்ந்தது. அதுக்கப்புறம் இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அதுலேயே ஒரு மிளகா செடி வளர்ந்தது, நல்லா பழுத்து சூப்பராக இருக்குது. இந்த குட்டி குட்டி செடியிலலாம் இந்த தக்காளி செடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமந்தி செடி, அதுக்கப்புறம் துளசி, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கிறேன் நான். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மாடி வந்து க்ளீனாகவும் இருக்குது, நல்லா தாராளமாகவும் இருக்குது. அது தவிர மண்ணுக்குன்னு இருந்தால் கீழே வந்து நம்ம பைப் போட்டு கழுவி தள்ளும் போது க்ளீன் ஆகிடுது. இந்த மாதிரி ஐடியா பண்ணது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரமேஷுக்குமே இது வச்சப்புறம் தான் கார்டன் வைக்கிறதுல ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. நம்ம மாடி தோட்டம் மேலேயும் கீழேயும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அது மட்டும் கிடையாது, நல்லா வளர்ந்தவொடனே இன்னொரு தொட்டிலையும் நம்ம மாற்றி வைக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற செடியை வச்சே 4-5 தொட்டியாக மாற்றி நம்ம கார்டனை வந்து சூப்பராக வந்து பச்சைன்னு ஆக்கலாம். நான் வந்து ஒரு செடி வாங்கிட்டு வந்தேன்னா அது அப்படியே 2-3 செடி ஆக்கிடுவேன். கீழே பார்த்திங்கன்னா நிறைய செடி வச்சுருக்கேன். அதே மாதிரி சைடில் செடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் செடி வச்சுருக்கேன். அது எல்லாமே இருக்கிற இடத்துல எல்லாமே கொஞ்சமாக செடி வச்சு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல பச்சைன்னு இருக்கிற மாதிரி ஆக்கி வச்சுருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் இது வந்து போடணும் அப்படின்னு ரமேஷ் சொல்லியிருக்காப்புல. அது கொஞ்சம் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது பிளான் பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இந்த கார்டனை பார்த்தப்போ என்னென்ன தோணுது, எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்தெந்த செடி பிடிச்சிருக்கு, மேல் மாடியில் வச்சுருக்கிற செடி பிடிச்சிருக்கா, இல்லை இந்த கீழே வச்சுருக்கிற செடி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சாயங்கால நேரத்தில் நம்ம மாடிக்கு வந்தோம்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் இப்போ முக்கால்வாசி ரமேஷோட என்ஜாய்மெண்ட்டு, ரிலாக்ஸ் பண்ணுறது எல்லாமே மேலே அந்த மாடியில் போயிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து ஹைவேவை பார்த்துக்கிட்டு அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு இடம் அமையிறது அப்படின்றது நான் எல்லாருக்குமே டக்குன்னு ஒரு நம்ம யோசித்த மாதிரி அமையாது. நீங்களும் ஏதாவது ஒரு வீடு வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்க, இதெல்லாம் சுற்றி பார்த்து ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குங்க. நாங்கள் அப்படி தான் கொஞ்சம் பிளான் பண்ணி யோசித்து எல்லாமே பண்ணி வாங்கினோம். இந்த மாடியும் மேல் மாடியும் கீழ் மாடியிலையும் இருக்கிற செடி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, நாங்கள் வச்சுருக்கிறது நல்லா இருக்கா, இல்லை இதில் ஏதாவது நாங்கள் மாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா
அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி வைக்கலாம். நீங்களும் நிறைய ஐடியா கொடுப்பீங்க அடிக்கடிக்கு வந்து இந்த செடியை இங்கே வைங்கம்மா, இந்த செடியை இப்படி பண்ணுங்கம்மா, இந்த செடி இப்படி வச்சா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியா கொடுத்துருக்கீங்க. நான் அதை பிரகாரம் சில செடியெல்லாம் மாற்றியெல்லாம் வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.